திமுக அராஜகத்தை பற்றி ஒரு பிரதர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, நீங்களே அதை கேளுங்க. தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்கள், தமிழ்நாட்டு அரசியல் ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற மக்கள், அப்படியா வந்து நம்ம கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் இல்லையா? சோ அந்த கட்சிக்கு வந்துட்டு தீய சக்தியான திமுக காரணங்க எவ்வளவு வேலை பண்றாங்க. அன்னைக்கு 41 பேரை கொன்னு நம்மட வந்துட்டு மக்கள் சந்திப்பா தடுத்தாங்க. அதுல இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இதுக்கு இல்லையா? சோ கொடி தூக்கூடாது, விசில் அடிக்கூடாது, எவ்வளவு பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க. அது வகையில தான் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நேத்து சென்னையில துறைமுக பகுதிக்கு உட்பட்ட பகுதியில நம்ம தாவேக நிர்வாகிகள் வந்துட்டு மக்கள் கிட்ட சர்வே எடுக்க போயிருக்காங்க. அதாவது மக்களாகிய உங்க பிரச்சனை என்னன்னு கேட்க வந்திருக்காங்க. அப்படி கேட்க வந்தவங்களுக்கு இந்த சேகர் பாபுங்கிற நாய் சேகர் வந்துட்டு ஆள் வச்சு அடிச்சிருக்கான். அதுல சில பேர் இன்னும் வந்துட்டு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு 2 பேர் ஐசியூல இருக்கிறாங்க. அதுல ஒரு ஆள் கர்ப்பிணி பெண் கூட. இல்ல நான் கேட்கிறேன் இந்த திருட்டு ஸ்டாலின் கிட்ட, இதுதான் நீங்க எல்லாம் பெண்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பா? எப்படா நீங்க எல்லாம் பொது இடங்களை போய் சொல்றீங்க பெண்களுக்கு நாங்க முதல் மனு கொடுக்குறோம், முதல் பாதுகாப்பு கொடுக்குறோம், எப்படா நீங்க எல்லாம் சொல்றீங்க? வெக்கமே இல்லாம நான் கேட்கிறேன். பாதுகாப்பான நாடு தமிழ்நாடா? அதுவும் பெண்களுக்கு முதல் பாதுகாப்பான். டேய் வெக்கமா இல்லடா டேய். நீ கர்ப்பிணி பெண்ணை அடிச்சு அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு லைக் ஐசியூல இருக்கிறாங்க. அந்த வயிற்றுல உள்ள குழந்தைக்கோ இல்ல அவங்களுக்கோ ஏதாவது நடந்தா நீ பதில் சொல்லுவியா? இல்ல நான் கேக்குறேன், மக்களா நீங்க சிந்திங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்க வந்தவங்களுக்கு இந்த நாய் சேகர வச்சு அடிச்சிருக்கான் ஆக்கலை இல்லையா? சோ இது எல்லாமே வந்துட்டு போலீஸ் முன்னிலையில நடந்திருக்கு. போலீஸ் எல்லாம் முன்னுக்கே நின்றுருக்காங்க. அது வேற சில பேர் இழுத்து கொண்டே வச்சிருக்கான் போலீஸ் அடிக்க சொல்லிட்டு. சோ நான் கேட்கிறேன் போலீஸ்ட வந்துட்டு, நீங்க எல்லாம் வந்துட்டு மக்களுக்காக சர்வீஸ் பண்றீங்களா இல்ல அரசியலுக்கு அடிமையா செல் பண்றீங்களா? எனக்கு புரியல எனக்கு. ஏன்னா மக்களுக்கு சர்வீஸ் பண்ண வந்தா நீங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்க. நீங்க பண்றது ஃபுல்லாவே வந்துட்டு அரசியல்வாதிக்கு தான் அடிமையா இருக்கீங்க. அவங்க வீட்டுல டொய்லெட் கலர்ல இருந்து, அவன் வீட்டு வேலைக்கு போறதுல இருந்து, அவன் பிள்ளைய கொண்டு ஸ்கூல் விடுறதுல இருந்து எல்லாம் அப்படி வேலை பாக்குறீங்க. நீங்க பேசாம ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க வேலையை. மக்களுக்கு மக்களே பாதுகாப்பு கொடுத்துக்குவாங்க. நான் கேக்குறேன், இது வரைக்கும் கூட அவங்க மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைங்க இந்த போலீஸ்காரங்க. இவெல்லாம் போலீஸா நான் கேக்குறேன். அவங்க மேல எஃப்ஐஆர் போல எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. பிகாஸ் ஆஃப் ஏன்? அவங்க எல்லாம் திமுக காரங்க. மக்களே நீங்க செஞ்சீங்க. ஏன்னா உங்களோட பிரச்சனை இவனை வந்துட்டு வாக்குறுதி உங்கள்கிட்ட ஒண்ணுமே கேட்காம ஒண்ணுமே செய்யாம ஒரு பொய்யான வாக்குறுதி தயாரிப்பான். 500 கிட்ட தயாரிப்பான் வாக்குறுதின்னு சொல்லிட்டு. ஆனா ஒன்ன கூட செய்ய மாட்டாங்க. ஆனா நம்ம தமிழக வெற்றி கழகத்துல இருந்து உங்கள்கிட்ட இருந்து உங்க சைட்ல இருந்து என்ன பிரச்சனை கேட்க வந்தவங்களுக்கு அடிக்கிறது இது நியாயமா? நான் கேக்குறது நியாயமா? நீங்க சிந்திச்சு செயல்படுங்க மக்களாய். நீங்கள் வந்து சிந்திச்சு செயல்படுங்க. ஏன்னா வந்துட்டு இவனுங்க இப்படித்தான் இருப்பானுங்க. உங்களை வந்துட்டு முட்டாளாக்கணும், முட்டாளா ஆக்கிட்டே போகணும். உங்களை சொல்லி உங்க பேரை சொல்லி காசு வாங்கி அவன் கொள்ளையடிக்கணும், அப்படித்தான் பாக்குறாங்க. ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டு உங்க தண்ட மக்கள்கிட்ட உங்க மக்களாகி உங்களோட பிரச்சனை கேட்டு வரவங்களுக்கு அடிக்கிறதுலாம் ரொம்ப 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 ஒஸ்ட்டுங்க. சரியான ஒஸ்ட் அரசியல் எவர் சீன் இன் மை லைஃப். அதான் சொல்றேன், நீங்க வந்துட்டு சிந்திச்சு செயல்படுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஃபுல்லா பாருங்க, நடக்கிற எல்லா செய்திகளையும் பாருங்க. இந்த செய்தியை மறக்காம வயதானவங்களுக்கு சரி கொண்டே காட்டுங்க. மை டியர் நண்பன், மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதான் நம்மளால பண்ண முடியும் இல்லையா?